ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்கு வந்து நீளமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா நீளமாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதேமாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து கருப்பாகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியில் போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி கருப்பு கலராக மாறிடும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடிகட்டிட்டு இதை ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து நம்ம வந்து காய வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து தண்ணியை ஃபுல்லாகவே வடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க காட்டன் கிளாத்தில் வந்து இதை நல்லா வந்து காய போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை நம்ம இது கூட மேலே வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா வந்து காய விட்டுருங்க. ஸோ நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடணும். ஸோ கொஞ்சம் கூட இதில் ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி தெரிக்கும். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆக்கிடுங்க எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இதை வந்து சேர்த்துட்டு இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரை நல்லா வந்து காய விட்டுடலாம் ஃபேனில். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அதை என்னோடய மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து பொரிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்குது. இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போடும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து பொரித்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பேட்சாக போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒட்டிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இந்த கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா எல்லாமே வந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நல்லா வந்து வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்லா நம்மளுக்கு டார்க் அண்ட் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இது வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் வரை டைம் எடுக்கும். இப்போ நம்ம மீதி இருக்க உருளைக்கிழங்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ போடும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்க்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே பார்த்தீங்கன்னா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா உருளைக்கிழங்குமே வந்து பொரியதுக்கு 10லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணால் சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கன்ஃபார்ம் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.